வைகுண்டம் பிறந்து ஏகம் ஒரு குடைக்குள்ளாக ஒரு சொல்லுக்குள்ளாக மனுவோர்களை எல்லாம் கூட்டி மகா தர்மமே நினைந்து மாய்கை அறுத்து மாற்றான் கருவறுத்து தோய குழி மூடி தொல்புவியை தானாள நல்லோர்களை எடுக்க நான் செல்லுகின்றேன். நல்லோர்களை தெளிந்தெடுப்பதற்காக நான் செல்லுகின்றேன். எனவே இந்த நாட்டிலே கல்லார் தமக்கு கசப்புதான். தர்ம வைகுண்டம் தான் பிறந்து வருகிற காரணத்தினால் இந்த நாட்டிலே நன்மை காணும், இல்லாவிட்டால் நாராயணன் காணும். கந்தா, தீமை என்று சொல்லி இந்த நாட்டிலே இனி ஆகாது. தர்ம சிறப்புத்தான் எங்கும் அழிந்து கிடக்கும். ஆனதால் உந்தனுக்கும் உன்னை போன்று வானம் சூழ்ந்த வையகங்கள் வாழுகின்ற மண்டபங்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அறியும்படியாக புத்தி சொல்வதாக சொல்லுகின்றேன். காணிக்கை வேண்டாதுங்கோ, கைகூலி கேளாதுங்கோ, மாணிக்க வைகுண்டம் அல்லாத்தான் கண்டிருங்கள். பூசை ஏற்கக்கூடாது, பெலி தீபம் ஏற்கக்கூடாது, ஆசை வைக்கக்கூடாது, அபகடம் செய்யக்கூடாது, நியாய முறை தப்பி நன்றி மறந்து மாய நினைவுகளை மனதிலே எண்ண வேண்டாம். வைகுண்டா என்று மனதிலே நினைத்திருங்கள். பொய் கொண்ட தேரோட்டம், புனஸ்காரம், தாதியை ஆற்றல், சப்புரமேறுதல், மோதி பேசுதல், மோகம் பாராட்டுதல், ஆரத்தி, கைவிளக்கு, ஆராட்டு, சகல பூக்களை ஏற்றுக்கொள்ளுதல், கொழுந்து மஞ்சனை மாலை குப்பையுடன் சந்தனம் விழுந்து நமஸ்காரம், இது முதலான உள்ள எந்த ஒரு சுக சோபனங்களையும் நீங்கள் ஏற்கக்கூடாது. ஓ என்று உரைத்தல், கூ என்று உரைத்தல், கொக்கரித்து பேசுதல், ஓம முறை ஏற்றுக்கொள்ளுதல், இதெல்லாம் வேண்டாம் என்று வெறுத்திருங்கள். எல்லாம் வெறுத்து நான் நிச்சயித்த நாள் வரையிலும் நீங்கள் நடக்க வேண்டும். அப்படி நடக்காதிருந்தால் வல்லாத்த கோபம் வரும் வைகுண்டருக்கே என்று வைகுண்டநாதர் கந்தனுக்கு எடுத்துரைத்தார்.